மலை மேலே போயிட்டுருக்கோம். அடிப்பாவி, தூங்குற மாதிரி நடிக்கிறிய? சின்னம்மா, தூங்குற மாதிரி நடித்தது போதும், கண்ணை திறந்து பாருங்க. அதான் உங்கள் வேஷம்லாம் கலைஞ்சு போயிடுச்சே, இன்னும் என் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கீங்க? ஏய், என்ன வேணும் உனக்கு? கொஞ்ச நேரம் என்ன தூங்க விடு. உங்கள் பந்தா அலட்டல் ஆணவம் இதெல்லாம் பார்த்து தான் ஏமாத்துட்டேன் சின்னம்மா. என்ன பார்க்குறீங்க? நீங்களும் அங்கே அடிமையாக தானே இருந்திருக்கீங்க. நான் தான் நீங்கள் வட்டி தங்கச்சின்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஹேய், நான் உங்ககிட்ட சொன்னேனா வட்டியோட தங்கச்சின்னு? சொல்லலைங்க. ஆனால் வட்டிக்கு உண்மையாக ஒரு தங்கச்சி இருந்திருந்தா கூட இவ்வளோ ஆட்டம் போட்டுக்க மாட்டோமா? ஐயோ, அப்போ நீ எதுக்குடா என் பின்னாடி வந்த? நியாயம் கேட்க வந்தேன் சின்னம்மா. உன் கழுத்தில் கத்தி வச்சனுக்கே நீ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. அதனால தானே கல்யாண கனவுல இருக்கிற வட்டி வரதனுக்கு நாமத்தை போட்டு யாருக்கும் தெரியாமல் ஓடி வந்துட்ட. அதை ஒத்துக்குங்க சின்னம்மா. உன்கிட்ட நான் ஏன்டா ஒத்துக்கணும்? அங்க அவன் டார்ச்சர், இங்க ஓன் டார்ச்சர். உனக்கு அந்த வட்டியை தேவலாம் போல. மேடம், எக்ஸ்கியூஸ் மீ, நில்லுங்க சின்னம்மா. எங்க போறீங்க? நான் எங்க போனா உனக்கு என்னடா? நீங்க எங்க வேணாலும் போங்க, ஆனா என்ன லவ் பண்றேன்னு ஒத்துக்கிட்டு போங்க. உங்களை மன்னிச்சு மனசார ஏத்துக்கிறேன். ஐயோ, சீ போடா. நீ என்னடா என்ன ஏத்துக்கிறது? நான் ஒன்னும் லவ் பண்ணல. நடிக்காதீங்க சின்னம்மா, உங்க கண்ணை பார்த்தாலே தெரியுது என் மேல எவ்வளவு காதல் வச்சிருக்கீங்கன்னு. எதுக்கு பாண்டி என்ன பாட்டுலாம் வச்சிருக்காங்க? இவ்வளவு நேரம் தலையில கட்டி தொங்க விட்டாங்கல்ல, இப்ப மொட்டையன் எல்லாத்துக்கும் மசாஜ் பண்ணி விடுவான் போல. உப்பு மிளகாலாம் வச்சிருக்காங்க, கடைசியில சூப்பு வச்சு கொடுப்பாங்க. ஐயோ, இவ வேற உயிரோட இருந்தா உனக்கும் கிடைக்கும்டா. ஐயோ, 1995 ஒரு ரெட்டா கொலை பண்ண உண்மையை ஒத்துக்கலன்னு சொல்லி என்ன கூப்பிட்டாங்க. உள்ள போய் 5 நிமிஷம் அவன் கொலை பண்ண ரெட்டை கொலையை ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா 2-3 கொலை பழி ஏத்துக்கவும் சமைச்சிட்டான். பீகார்ல கூட இதே மாதிரி ஒரு சம்பவம். கொலையாளி வாயை திறக்கவே இல்ல. ராஜேந்திரனை உடனே அனுப்பி வைங்கன்னு பீகார் கவர்மெண்ட் கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால நான் கிளம்பி அங்க போனேன். சார், எல்லாரும் தூங்கிட்டானுங்களா? நீ பாட்டுக்கு கதை சொல்லிட்டே இருந்தா அவங்க தூங்காம என்ன செய்வாங்க? உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பி. சரியா? இன்னும் 24 மணி நேரத்துல உண்மை வெளியே வரணும். கண்டிப்பா வந்துறியா? இல்ல உன்னை தொலைச்சிடுவேன். உங்களை படுக்க வச்சு கதை சொல்றதே தப்பா போச்சா? ஏய், எந்திரிங்கடா, எந்திரிக்க போறீங்களா இல்லையா? ப்ளீஸ் எந்திரிங்கடா. மசாஜ்ல முடிஞ்சா வீட்டுக்கு கிளம்பலாமா? மசாஜா? டேய், அடிக்கிற வேலையில இந்த போலீஸ் பண்ணிட்டு வச்சுக்கிறாத. சார், டிபார்ட்மெண்ட் ஆளா நீங்க? ஆமா, போலீஸ்லாம் இல்லங்க, பேரு போலீஸ் பாண்டி. போலீஸ் இல்ல, போலீஸ் பாண்டியன் பேர் வச்சிருக்கீங்க. அது ஒரு பெரிய கதைங்க சார். என்னடா கதை? இருங்க சார் சொல்றேன். முதல்ல கைய எடுங்க சார். எங்க அப்பாவுக்கு நாங்கள் மொத்தம் 3 பிள்ளைகள். அதில் மூத்த பிள்ளை வக்கீலாகவும், நடிப்பிள்ளை டாக்டராகவும், கடைக்குட்டாகிய நான் போலீஸாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆகையால் ஒவ்வொருத்தரையும் வக்கீல் பாண்டி, டாக்டர் பாண்டி, போலீஸ் பாண்டி என்று ஆசையாக அழைத்து வந்தார். யாராவது ஒரு ஆசை நிறைவேற்றினீங்களா? நாங்கள் யாருமே எங்க அப்பா எம்எல்ஏ பாண்டியோட ஆசையை நிறைவேற்றவே இல்லை. உங்க அப்பா எம்எல்ஏவா? அவர் எம்எல்ஏ வர வேண்டும் என்று எங்க தாத்தா மினிஸ்டர் பாண்டி ஆசைப்பட்டார். ஆசைப்பட்டார்ல, அப்ப ஆசைப்பட்டதுக்கெல்லாம் சேர்த்து இப்ப அவசரப்பட போறோம். கை 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 வலிக்கிறா. இனி வாய் பேசுடா. பேசின வாயை விட்டுட்டு ஏன்டா ஆசன வாயில குத்துற? டேய், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நீ பாட்டுக்கு இங்க வந்து உட்காந்துருக்க. என் பின்னாடி சுத்தாம ஒழுங்கா ஊர் போய் சேரு. ஊருக்கு போய் சேருங்க. இருடி வரேன். ஊருக்கு போன்ற என்ன ஊருக்கு அனுப்பிட்டு நீ மட்டும் இங்க இருந்தா என்ன பண்ண போற? சொல்றது புரிஞ்சுக்கோ. இந்த சிச்சுவேஷன் தெரியாம நான் டார்ச்சர் பண்ணாத. ஏதோ கஷ்டத்துல இருக்கேன்னு தெரியுது. வாய் விட்டு சொன்னா குறைஞ்சா போயிருவே. எனக்கு 5 வயசு ஆகும்போதே எங்க அம்மா இறந்துட்டாங்க. ஆனா அந்த குறையே தெரியாம அப்பா என்னை வளர்த்து ஆளாக்குனாரு. ஊர்ல யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் அதை தன்னோட பிரச்சனையா நினைச்சுக்கிட்டு முன்னால நிப்பாரு. சோறு போடுற நிலத்தை தூக்கி இவனுக்கு கூறு போட்டு வித்துட்டு நாளைக்கு சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க? நாம உற்பத்தி பண்ற பொருளுக்கு வேற ஒருத்தர் வேலை சொல்றான். கூட்டி கழிச்சு பார்த்தா கடைசியில கோமணம் கூட மிஞ்ச மாட்டேங்குது. உழைச்சா பழக்கப்பட்டவன்டா நீ. உன்னால வீட்டுல 1 மணி நேரம் சும்மா உட்கார முடியாது தெரியுமா? அடா, அது மட்டும் இல்லையா, எங்க ஒவ்வொருத்தருக்கும் 2 லட்சம் 3 லட்சம் கடன் இருக்கு. அதுக்குத்தான் நாங்க நிலத்தை விற்கிறோம். நீங்க ஜாமீன் கையெழுத்து போடுறதுனால தான் இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். வட்டி கூட ரெகுலரா வாங்காம பாதி தான்.
இதெல்லாம் மோர் எடுத்துக்கோங்க. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். இதெல்லாம் உங்களுக்காக தான். வட்டி கிட்ட வாங்கின பணத்தை ஊர் மக்களுக்கு பிரிச்சு கொடுத்து அவங்க கடனை அடைக்க வச்சாரு. அதுக்கு பிறகு ஊர்ல விவசாயமும் நல்லபடியா நடந்துச்சு. இயற்கை உரம் போட்டு விளைச்சலும் அமோகமா வந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக். உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கோமா? உன்னை நாங்க பாத்துக்கிறோம். அழாதம்மா. ஏய் மலை கூட மாணிக்கம் நல்ல மனுஷன். அவர் இறந்ததுல எனக்கும் வருத்தம் தான். ஆனா 50 லட்ச ரூபாய் கடனை வாங்கிட்டு செத்து போயிட்டாரு. உங்கள யாராவது இந்த 50 லட்ச ரூபாய்க்கு பொறுப்பேற்று ஜாமீன் கையெழுத்து போட்டாதான் இந்த பாடி எடுக்க விடுவேன். ஆமா. ஐயா என்னம்மா எல்லாரும் போயிட்டாங்க? உங்க அப்பா கடன் எப்படி எடுக்க போற? இல்லன்னா பாடி எடுக்க முடியாது. என்னப்பா நீங்க சொல்றது கரெக்ட் தானே? நான் வேணா ஒரு ஐடியா கொடுக்கவா? எனக்கு நீங்க ரொம்ப இஷ்டம். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நீ மட்டும் ஊன்னு சொல்லு. சும்மா ராஜ மரியாதையோட உங்க அப்பாவை அடக்கம் பண்ணிடுவோம். கல்யாணம் பண்ணிக்கிறியா? கல்யாணம் பண்ணிக்கிறியா? எங்க ஊர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கடன் பட்டார் எங்க அப்பா. ஆனா அவர் செத்தப்போ யாருமே கூட நிக்கல. அப்பவே எனக்கு வாழ்க்கை வெறுத்து போச்சு. வேற வழி இல்லாம தான் வட்டி கூட போனேன். ஆனா அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கூட சேர்ந்து வாழ எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியாம செத்துடலான்னு முடிவு பண்ணி தான் அன்னைக்கு விஷம் குடிக்க போனேன். அந்த சமயத்துல தான் நீ உள்ள வந்து விஷத்தை தட்டி விட்டு என் கழுத்துல கத்தி வச்ச. சரி, கடவுள் நான் சாகிறத தள்ளி போடுறாருன்னு நினைச்சேன். அப்பதான் தோணுச்சு, அடிமையா இருந்தாலும் கடன் வாங்கின இடத்துலயே காதல் பண்ணிக்கிட்டு வெக்கமே இல்லாம நெஞ்சு நிமித்திக்கிட்டு தெரிஞ்ச உன்னை எல்லாம் பார்த்ததும் நான் ஏன் சாகணும்னு. இருந்தாலும் என் உசுரை காப்பாத்தின உனக்கு ஏதாவது பண்ணணும்னு தான் 15 லட்சம் பணம் கொடுத்து போக சொன்னேன். ஆனா நீ காதல் கத்திரிக்கான்னு பேசி என் உயிரை வாங்கின. வட்டியோட பணத்தை எடுத்து கொடுத்துட்டு உன்னோட பணத்தை எடுத்து கொடுத்த மாதிரி பேசுற. சரி சரி மறைக்காத. இப்ப என்ன பண்ண போற? வட்டி கிட்ட எங்க அப்பா வாங்கின கடனை அடைக்கணும். எப்படி அடைக்க போற? தெரியல, அடைக்கணும். அது வரைக்கும் வட்டி ஒன்று வெட்டு வைப்பான்னு நினைக்கிற? இந்நேரம் தேடி கிளம்பியிருப்பான். அதான் டெல்லியில இருக்கிற என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக போறேன். என்னை ஏமாத்துறத நினைச்சு நீ பொய் சொல்ல வேணாம். நீ ஏன் எங்க போறதுன்னு தெரியாம தான் இங்க நின்றுட்டு இருக்க. என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும். நீ கிளம்பு. இல்ல யமுனா, நான் என்ன சொல்ல தயவு வரேன், செஞ்சு என்ன தனியா விட ப்ளீஸ். பிரியறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஒரு டீ சாப்பிட்டு பிரியலாமே. பாப்பலாம். நீங்க சாப்பிடுங்க. ஐயோ போடுங்க. 2 டீ. போடுங்கல. லபக்குன்னு முழுங்கனா தானே. நியூ கப்பிள்ஸ் போல இருக்கு. ஐயோ என் பொண்டாட்டி. செல்லம் நல்லா இருக்கேன்டா செல்லம், நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? சரிடா சரிடா சரிடா. இல்லப்பா, ஆபீஸ் ஒர்க் முடியறதுக்கு ஒரு 2 or 3 days ஆகும். முடிஞ்ச உடனே நேரா வீட்டுக்கு தான் வருவேன். பாய் செல்லம். இன்னும் அவளோட சகவாசம் வச்சுதான் இருக்கீங்களா? இல்லடா, போன்ல மட்டும் தான் சவகாசம் வச்சிருக்கேன். போய் சொல்லாதீங்க. கிட்ட போய் பேசுவோனா? நான் போறேன். செல்லம் பேபி பேபி. கொடைக்கானல் ட்ரிப் விளங்கின மாதிரி தான். செகண்ட் ஒய்ஃபா? ஆபீஸ் ப்ராஜெக்ட். அப்ப கழுத்துல தாலி இருந்துச்சு. இது காலையில கட்டினது. இந்த மாதிரி ஏரியாவில் ரெய்டு சாஸ்தி. கழுத்துல ஒண்ணு கட்டிக்கிட்டோமா ஒரு சேஃப்டி. என்கிட்ட நிறைய இருக்கு. உங்களுக்கு கூட ஒண்ணு தரேன். அந்த பொண்ணு கழுத்துல கட்டுங்க. டென்ஷன் பண்ணாம ஓடிடு. நல்லதுக்கு எங்க காலம் இருக்குது. பேபி பேபி, யாரு கூட போனாலும் பேபி. நான் கிளம்புறேன்.